வகையிலையும் இயற்கை ஒரு தெளிவான முடிவு பண்ணி தான் சீமானை இறக்கி விட்டுருக்கு அப்படிங்கிறதுல இந்த பரதேசினுடைய கருத்து எண்ணமும் அப்படித்தான் எனக்கு உருவாகிருக்கு. சரி ரைட் வெற்றியா வாப்பா. அவன் உண்மையானவன் ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் நாளாக இருக்குங்களா? அது கண்டிப்பா நாளாக உடனே ரொம்ப நாள் கழிச்சு அந்த தொலைநோக்கு பார்வையில தான் அவரும் பிரச்சாரம் பண்றாரு, பயணமும் வச்சிருக்காரு. சரி இயற்கை பரவாயில்லை, ஒரு நேரத்தில் ஆன்மீக பயணத்திலே வித்தியாசப்பட்டது, மாற்றத்தை உருவாக்குறது. அப்போ புத்தரை உருவாக்குனாங்க. புத்தரை உருவாக்கி ஆன்மீகத்தில் அவர் சிறப்பாக எடுத்துட்டு போவார், ஒரு நல்ல வழிமுறை காட்டுவார்னு சொல்லி இயற்கை முடிவு பண்ணி இறங்குச்சு. அவர் ஆன்மீகத்தை கரெக்டாக எடுத்துட்டு போனார். ஆனால் அதுல ஒரு பிழை எப்படி வந்ததுன்னா, 30 வயசுக்கு மேல எவனும் இருக்கக்கூடாது, எல்லாம் காய் வெட்டி கட்டிட்டு வந்துட்டாரு. கல்யாணம் பண்ணக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, எதுவும் இருக்கக்கூடாது. அப்படி நிறைய பல லட்சம் பேர் அவர் பின்னாடி போயிட்டாங்க. அப்ப இயற்கை பார்த்து என்னடா வம்பா போச்சு, இவன் மொத்தமே பிரபஞ்சத்துல எந்த விதவித்தும் இல்லாத அளவுக்கு ஆக்கிடுவான் போல இருக்க. பிரபஞ்சம்னு ஒண்ணு இயங்கினா தானே ஆன்மீகத்துக்கு வேலை. இவர் பிரபஞ்சத்துக்கு வித்தை இல்லாம ஆகிட்டா என்ன பண்றது? சரி அவனை நிறுத்துன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? சரி நீ இப்படியே போ அப்படின்னு விட்டு, ஏன்னா அவங்க இறக்கி விட்டது அவன் அவன் ஆன்மீகத்தை தான் பெருசா கொண்டு போனுங்கிற லைன்ல போயிட்டாங்க. அந்த ஆளும் பகிர்ந்து பார்க்காம அதுக்கு மாற்று ஏற்பாடா ஒருத்தரை உருவாக்கணும். அவர்தான் பழைய சங்கராச்சாரியர். இப்போ உள்ளவரோட முன்னாடி உள்ளவர். ஆமா, அவரை மாத்தி இறக்கி விட்டாங்க. அவர் கொஞ்சம் சீர்திருத்தம் பண்ணிட்டு வந்தாரு. அவர் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிட்டாரு, 45 வயசாயிருச்சுன்னா எல்லாரும் காவியை கட்டிட்டு உள்ள வந்துட்டாரு. 30 வயசுனா 15 வருஷம் கொடுத்துட்டு இப்படி ஒவ்வொரு மாற்றத்தையும் உருவாக்குறாங்க, உருவாக்கித்தான் வராங்க. அது செயல்படுதாங்க, கொஞ்சம் செயல்படுது. அவங்களுக்கு தகுந்த அந்த வேகத்துக்கு தகுந்த மாதிரி போயிடுறாங்க. புரியுதுங்களா? அப்படியே வந்துச்சு. அப்புறம் சில மகான்கள் மூலயமா சில ஆளுகளை உருவாக்கி விட்டாங்க. இயற்கை உருவாக்குறது போல என்னைய சாமி எப்படி இந்த பரதேசி உருவாக்கி விட்டுருக்காங்களோ இப்படி ஒரு சிலரை உருவாக்கி விட்டாங்க. அவங்களும் கொஞ்ச நாள் அப்படி இப்படியும் ஓடிக்கிட்டு தெரிஞ்சாங்க. கடைசியில் ஜனங்களோட ஒட்டுமொத்தமாக கை ஓட்டுட்டாங்க. அதில் ஒரு யாருன்னா நம்ம புட்டபர்த்தி பம்பையா வருவாங்களா? புட்டபர்த்தி சார்